தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஒரு ஊர்வலத்தை நடத்துனீங்க. அந்த ஊர்வலத்தில் சென்றவர்கள், பேரணியில் சென்றவர்களுக்கு முதல்ல வாக்கு இருக்கான்னு தெரியுமா? அவர்கள் நீக்கப்பட்ட வாக்குகளை உங்களால் சேர்க்க முடிந்ததா? இந்த கேள்வி இருக்குல்ல. நீங்க வெறுமனே பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மட்டும் போட்டுட்டு அது வெற்றியை கொடுத்துருமா? மக்களுக்கு தெரிஞ்சிருமா? தேஜஸ்விக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தீங்க? தேஜஸ்வி ஒரு இது அறிவிக்கிறாரு, நீங்க அந்த இடத்துல காங்கிரஸ் வேட்பாளரை அறிவிக்கிறீங்க. எது ஜனநாயகம், எது உட்கட்சி ஜனநாயகம், எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியாதா? அப்ப நீங்க கூட்டணிக்குழு விரிசலை ஏற்படுவதற்கான வேலையை செய்றீங்க. கூட்டணிகிட்ட ஒரு சுமூகமான உடன்பாடு இல்ல. சுமூகமா இருக்க கூட்டணியே நீங்க இப்ப சிதைக்கிறீங்கல்ல. தேஜஸ்வி ராகுல் காந்தியை தன் சகோதரர் போன்று நடத்தினார் என்பதனால தான் அந்த கூட்டணி இருந்துச்சு. ஒருவேளை தேஜஸ்விக்கும் ராகுல் காந்தி கடையில இதே மாதிரி ஒரு எண்ணப்பாடு இருந்து அந்த கூட்டணியை உடைஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் எப்படி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்துறாரு பார்த்தேன்னு ராகுல் காந்தி கேட்டார். இப்ப எப்படி பிளேட்டை மாத்திட்டாங்க? தமிழ்நாட்டை பத்தி தேஜஸ்வியும் ராகுல் காந்தியும் புகழ்ந்து பேசினாங்களே, அதே தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்க. துன்புறுத்துகின்ற ஒரு முதல்வரை உங்க தேஜஸ்வி பாராட்டுறாரு அப்படிங்கிற விஷயத்தை பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. இப்படித்தான் அவர்கள் ஒவ்வொரு காரணிகளையும் கையில் எடுத்தாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கு. பாஜகங்க கொண்டாட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த அளவுக்கு வீழ்ச்சி வரும்னு அவங்களே எதிர்பார்க்கல. எனக்கு எக்ஸிட் போல் கூட ஒரு நம்பிக்கை கொடுத்தது அவங்களுக்கு, 70-80 அந்த அளவுக்கு வரும் அப்படின்லாம். ஆனால் பாஜகவுக்கு எக்ஸிட் போலில் தெரிவித்ததை விட அதிகமாக வந்திருக்கு. எப்படி பார்க்குறது? இல்லை, இந்த முடிவு என்பது பாஜக கூட்டணிக்கே ஒரு இன்ப அதிர்ச்சி தான். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸிட் போலில் இவ்வளோ தூரம் எண்ணிக்கையை கொடுக்கப்படலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி இப்படி இந்த அளவுக்கு தோக்கும், இவ்வளோ எண்ணிக்கை குறையும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கல. இப்போ இந்த முடிவு சொல்லுகின்ற பாடங்கள் ரொம்ப ஆச்சரியமான, அதே நேரத்தில் அவசியமான பாடம். ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஹைப் சொல்லுவாங்கள்ல, ராகுல் காந்தியுடைய அந்த பேரணி, தேர்தல் திருட்டை பற்றிய இந்தியாவுக்கே பாடம் எடுத்த ஒரு களமாக இருந்தது. பாட்னாவில் ஆரம்பித்து பாட்னாவில் முடிந்த அந்த தேர்தல் அந்த பேரணியில் லட்சக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இந்த லட்சக்கணக்கான பேர் எங்கே வாக்களிக்கலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை எப்படி நடந்தது? அப்போ இவ்வளோ பெரிய வெற்றியை நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த கூட்டணி வெற்றி பெற்றது, பாஜக தலைமையிலான கூட்டணி, இதெல்லாம் ஆச்சரியமான ஒரு முடிவுகள் தான். இப்போ இது கற்றுக் கொடுத்த இந்த பாடங்களை எப்படி நம்ம அதை ஆய்வு செய்ய போகிறோம்? ஒரு 5 வருடம் ஆட்சி ஆண்டால ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. 20 வருடம் நிதிஷ்குமார் முதல்வராக இருக்கிறார், மாறி மாறி இருக்கார். அப்போ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இப்போ எப்படி இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட்டு? தேர்தல் ஆணையம் மற்ற கூட்டணி கட்சிகளை விட சொல்லப்போனால் இப்போ பாஜக ஜனதாதள் கூட்டணியோடு தேர்தல் ஆணையமும் சேர்ந்து தான் இந்த தேர்தல் நடத்தினாங்க. இப்போ அவங்க ஒரு பார்ட்னர் மாதிரி தான் நடத்தினாங்க. ஆனால் அதற்கான முடிவுகளை தேர்தல் ஆணையம் ரொம்ப ஆதரவாக பாஜக கூட்டணிக்கு தான் இருந்தாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு போனால் கூட, இந்த எஸ்ஐஆருடைய சம்மந்தப்பட்ட வழக்குகள் போனால் கூட எவ்வளோ ஒரு ஸ்டெஃபனாக இருந்து அவங்க தன்னுடைய இதில் உறுதியாக இருந்ததை பார்த்தோம். நீதிமன்றமுமே தடை போடலை, அந்த கேஸும் முடியலை, ஜட்ஜ்மெண்ட்டும் வரலை. இப்போ நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா பாஜக ஜனதாதள் கூட்டணிக்கு சாதகமாக தான் இருந்துச்சு. எனக்கு காங்கிரஸ் இதுக்கு மேலே என்ன செஞ்சுருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் சாம்பிள் எடுத்து வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு விளக்கம் வச்சார். அதுக்கப்புறம் இங்கே பீகாரில் பேரணி நடத்தினார். நீங்கள் சொல்கிற மாதிரி 11 நாளாக ஒரு வாரம் என்னமோ அது பேரணி நடந்தது, மிகப்பெரிய கூட்டம்லாம் வந்தது. அதுக்கப்புறம் இந்த 6ஆம் தேதி முதல்கட்ட தேர்தலுக்கு முன்னாடி ஹரியானாவில் எப்படி வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, ஆட்சி திருட்டே நடைபெற்றிருக்கு. அதனால் பீகாரில் எல்லாரும் வாக்களித்தவங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. இவ்வளவு சொல்லியும் எடுபடலையா இல்லை என்ன இது? அதாவது ராகுல் காந்தி இப்போ காங்கிரஸ் மீது நம்பிக்கை இல்லையா? அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு மேலே நம்பிக்கை இல்லையா? கர்நாடகாவில் பெங்களூரில் மத்திய பெங்களூர் தொகுதியை பற்றி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டார்.
ஹரியானாவில் போட்டிருக்காரு. வெறுமனே பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மட்டும் போட்டால் மக்கள்கிட்ட ஈடுபட்டுருமா? அதை நம்பினாங்களா? அதுவே பொய்ன்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ராகுல் காந்தி சொன்னது எல்லாம் பொய் அப்படின்னு சொன்னாங்க. தேர்தல் ஆணையம் ஆமாம் பொய்ன்னது. சரி, இதெல்லாம் தாண்டி வாக்குறுதி கொடுத்தாருல்ல தேஜஸ்வி யாதவ், பெண்களுக்கு மாதம் 2500 ரூபா, வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை. இது எவ்வளோ பெரிய வாக்குறுதி தெரியுமா? உரிமை தொகை, தமிழ்நாட்டில் உரிமை தொகை கொடுத்தது மாதிரி கிட்டத்தட்ட 1 கோடி பெண்களுக்கு கல்லுக்கடை திறக்க போகிறதுக்கு அனுமதி. அதான் சொல்கிறேன், இது 1 கோடி பெண்களுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மாதம் 2500 ரூபா. ஆனால் அதற்கு பகரமாக நிதிஷ்குமார் என்ன சொன்னார், அங்கே இருக்கின்ற பெண்கள் நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா நாங்கள் வந்து உடனே 10,000 ரூபா கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் தொழில் வெற்றிகரமாக தொடர்ந்தால் 2 லட்சம் கொடுத்துருவோம். நான் என்ன சொல்கிறேன், கிட்டத்தட்ட 1 கோடி பெண்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா போட்டாங்களே, அவங்களும் மாற்றி மாற்றி தான் செஞ்சாங்க. அதனால் அது எடுப்படலை. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த கூட்டணி ஜெல்லானது கடைசி நிமிஷம் வரைக்கும் வேட்பாளர் இவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி காங்கிரஸ் அறிவிக்கலை. தேஜஸ்வி எவ்வளவோ வந்து சொல்லப்போனால் இறங்கி வந்தார். கடைசி நேரத்தில் வந்து ஒரு 10 இடங்களில் தேஜஸ்வியும் ஆளை நிப்பாட்டுறாரு, காங்கிரஸ் நிப்பாட்டுறாங்க. இந்த ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டியை காங்கிரஸ் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது முக்கியமானது. அது ரொம்ப முக்கியமானது. தேஜஸ்வி எவ்வளோ இறங்கி போனார். கடந்த முறை நீங்கள் 19 இடத்துல வெற்றி பெற்றீங்க, இப்போ இந்த தடவை நீங்கள் 30-40 இடங்களில் மட்டும் போட்டிடுங்க. இல்லை முடியாது, எங்களுக்கு 70 இடங்கள் வேணும்னாரு. ஆனால் 61 இடங்களில் போட்டிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், சிங்கிள் டிஜிட்டு 3 இடத்துல தான் காங்கிரஸ் வெற்றி நோக்கி போயிருக்காங்க. இப்போ இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, 65 லட்சம் பேர் வாக்களிக்கல. இப்போ நீங்கள் 65 லட்சம் பேர் அந்த தேர்தல் ஆணையம் வந்து நீக்கினதெல்லாம் குறிப்பிடுறீங்க. ஊடுருவர்கள் இல்லாத பீகாராக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அது சொன்னதுக்கப்புறம் தான் இந்த வெற்றி நடைபெற்று. இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்ல, ஊடுருவல்காரர்களுக்கு நீ பீகாரில் இடமில்லை. இதே வார்த்தையை தான் வந்து சில இடங்களுக்கு முன்பு அஸ்ஸாமில் சொன்னாங்க. அஸ்ஸாமில் எஸ்ஐஆர் நடத்தப்படலை. தேர்தல் ஆணையம் என்ன தெரியுமா சொல்லிச்சு, அங்கே தான் என்ஆர்சி நடத்திட்டாங்களேன்னு. இப்போ நீங்கள் இங்கே வாங்களேன், இப்போ ஏற்கனவே வந்து குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியாவில் அமுல் இருக்குது. இப்போ பீகாரில் 65 லட்சம் பேருக்கு வாக்கு இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னாங்க. கடைசி நிமிஷத்தில் வந்து ஒரு 21 லட்சம் பேருக்கு வாக்கு சேர்த்தாங்க. அதில் நீக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்னு இது வரைக்கும் கடைசி வரைக்கும் சொல்லலை. அது புது வாக்காளர்களா அல்லது நீக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் சொல்லலை. இப்போ உதாரணமாக வச்சுக்குவோம், அந்த 21 லட்சம் பேரில் 11 லட்சம் பேர் புது வாக்காளர்கள், 10 லட்சம் பேர் பழைய ஆட்களை சேர்த்துட்டாங்கன்னு வைங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 50 லட்சம் பேருக்கு இப்போ வாக்கு இல்லை, வாக்காளர் லிஸ்ட்டில் பேர் இல்லை. அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த 50 லட்சம் பேருக்கு 2025 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க இல்லை. அப்போ இந்த வாக்களிக்காத 50 லட்சம் பேர் நிலைமை என்ன? இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட என்ஆர்சி தான் எஸ்ஐஆர், இந்த 50 லட்சம் பேர் இப்போ குடியுரிமையை நிரூபிக்கணும். இப்போ அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு வரேனே, இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தேர்தல் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு சொன்னது, இனி ஊடுருவல்காரர்களுக்கு பீகாரில் இடமில்லை. இப்போ என்ன அர்த்தம்னா, நாங்கள் குடியுரிமை இல்லாதவர்களுக்கு இடம் இல்லை. எப்படி நீங்கள் கொண்டு போவீங்க? என்ஆர்சி கொண்டு போகணும். இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் எடுத்து ஒரு 50 லட்சம் பேருக்கு குடியுரிமையை நீக்கிட்டீங்க. இப்போ இந்த 50 லட்சம் பேருக்கும் குடியுரிமை நிலைமை என்ன? இந்த 50 லட்சம் பேருக்கு குடியுரிமை நிலைமை என்ன? இந்த 50 லட்சம் பேரில் நீங்கள் இப்போ இந்த சிஏ சட்டத்தை அமுல்படுத்துங்களேன். சிறுபான்மை மக்களாக இருந்தால் 33 விழுக்காடுறாங்க. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 33 விழுக்காடு அப்படின் பொழுது ஒரு 15 20 லட்சம் சிறுபான்மை மக்கள் அதில் இருக்காங்க. அந்த 20 லட்சம் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு இன்னைக்கு வாக்கு கிடையாது. அவர்கள் குடியுரிமையை நிரூபிக்கணும். இதை நீங்கள் அஸ்ஸாமோட ஒப்பிட்டு பாருங்கள். ஏற்கனவே இதே போன்று தான் அஸ்ஸாமில் ஒரு 18 லட்சம் பேரை வந்து இந்த டிடென்ஷன் கேம்பில் போய் அடைச்சாங்க. அதுக்குன்னு ஒரு தனி நீதிமன்றத்தை நிறுவினாங்க. இப்போ இவர்கள் குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய, இல்லை என்றால் நாட்டை விட்டு வெளியேறணும்பாங்க. இப்போ இந்த ஊடுருவுக்காரர்கள் எங்கே இருக்கிறாங்க? அமித்ஷா அவர்கள் சொல்வதன் மூலமாக இந்த 50 லட்சம் பேரில் இருக்காங்க. ஏன்னா இந்த 50 லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை. அப்போ இந்த ஊடுருவக்காரர்களை நாங்கள் எடுப்போம், களை எடுப்போம். எதில்? இந்த 50 லட்சம் பேரில் யாரெல்லாம் ஊடுருவக்காரர்களோ அவர்கள் நாங்கள் களை எடுப்போம்னு அமித்ஷா சொல்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா விஷயத்த? அப்போ இதுதான் அவர்கள் சிஏஏ என்ஆர்சி என்பிஆரை இன்னைக்கு தேர்தல் ஆணையம் மூலமாக கொண்டு வராங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் நம்ம வந்து பயந்து பேசுகிறோம். தமிழ்நாட்டிலையும் நீங்கள் வேணால் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 1 கோடி பேருக்கு வாக்கு இருக்காது.
தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கள் குடியுரிமையை நிரூபிக்கணும். அதில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. காரணம் சிஏஏ சட்டமே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை இல்லை என்றால் அவர்களை கேம்புக்கு அடைக்கணும்னு சொல்லுது. இப்போ இந்த சிக்கல் வருகிறது. அப்போ இது வந்து அமித்ஷாவுடைய நீங்கள் இதை எடுத்துக்கங்களேன். இப்போ நீங்கள் தேர்தலுக்கு முன்பாக வந்து பிரதமர் மோடி என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்கன்னாரா? துன்புறுத்தப்படுறாங்கன்னு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த பீகாருடைய தேர்தல் வெற்றி என்பது நீங்கள் ஒரு காரணிகளை வச்சு மட்டும் நடக்கல. ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் ஹெல்ப் பண்ணிச்சு, இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து கடந்த இந்த பேரணியில் தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய முதல்வரே போய் கலந்துக்கிட்டார். கவனிச்சிங்களா? அப்பொழுது மேடையில் வைத்து ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் ஆட்சி நடந்தால் தமிழ்நாடு மாதிரி நடக்கணும்னு சொன்னாங்க. அவர் கலந்துக்கிட்டாரு, ரேவண்ணா கலந்துக்கிட்டாரு. சொன்னது என்னன்னா, தமிழ்நாட்டில் பாருங்கள் பாஜக கால் உண்ட முடியுதா? தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி நடத்துகிறாரு பார்த்தியான்னு ராகுல் காந்தி கேட்டார். இப்போ எப்படி பிளேட்டை மாற்றிட்டாங்க? தமிழ்நாட்டை பற்றி தேஜஸ்வியும் ராகுல் காந்தியும் புகழ்ந்து பேசினாங்களே, அதே தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்க. அப்போ துன்புறுத்துகின்ற ஒரு முதல்வரை உங்கள் தேஜஸ்வி பாராட்டுறாரு அப்படிங்கிற விஷயத்தை பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. இப்படித்தான் அவர்கள் ஒவ்வொரு காரணிகளையும் கையில் எடுத்தாங்க. சாதி ரீதியான கட்டமைப்பு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். சிராக் பாஸ்வானுடைய கட்சி இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 24 இடங்களை வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ தலித் மக்களுடைய வாக்குகள் அந்த கட்சிக்கு முழுமையாக கிடைச்சிருக்கு. அந்த வாக்குகள் பிஜேபி ஜனதாதளுடைய கூட்டணிக்கும் முழுமையாக போயிருக்கு. இப்போ இன்னொரு கோணத்தில் பாருங்கள், சிறுபான்மை மக்கள் 17 விழுக்காடு இருக்காங்க. அசாவுதீன் ஓவைசி மட்டும் 5 இடங்களை வெற்றி பெற்றிருக்கார். அதை விட கீழே தான் காங்கிரஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் அசாவுதீன் ஓவைசியை நீங்கள் கூட்டணிக்குள்ள சேர்க்கலை. அப்போ நீங்கள் தலித் மக்களையும் சிறுபான்மை மக்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கல, அவர்கள் சரியாக பயன்படுத்தினாங்க. நீங்கள் ஓபிசி மக்களையும் சரியாக பயன்படுத்தலை. நிதிஷ்குமாருடைய சமூகத்தை சார்ந்தவர்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அந்த சமூகத்துடைய வாக்குகளும் நிதிஷ்குமாருக்கு விழுந்திருக்கு. கரெக்டாக அவர் பாருங்கள் 75 இடங்களில் தனியாக நிறையா வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ இப்போ அவர்கள் செய்த அந்த யுக்தி வெற்றி கிடைச்சிருக்கலங்க, எல்லா பக்கத்தையும் பயன்படுத்தியிருக்காங்கல்ல. நீங்கள் வெறுமனே பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மட்டும் போட்டுட்டு அது வெற்றியை கொடுத்துருமா? மக்களுக்கு தெரிஞ்சிருமா? ஒரு ஊர்வலத்தை நடத்துனீங்க, அந்த ஊர்வலத்தில் சென்றவர்கள் பேரணியில் சென்றவர்களுக்கு முதல்ல வாக்கு இருக்கான்னு தெரியுமா? அவர்கள் நீக்கப்பட்ட வாக்குகளை உங்களால் சேர்க்க முடிந்ததா? இந்த கேள்வி இருக்குல்ல. 50 லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை, அவர்களை உங்களால் நீங்கள் வாக்கு வாங்கி கொடுக்க முடியல, நீதிமன்றம் போய் நடக்கலை இல்லை. இப்போ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து இந்த மகாபந்தன் சொல்லக்கூடிய காங்கிரஸ் தேஜஸ்வியுடைய கூட்டணி தோல்விக்கு காரணம். இதை பகுத்தாய்வு செய்யாமல் காங்கிரஸ் வெறும் வந்து பண்ணையார் மனப்பான்மையோடு இருந்தால் எனக்கு நீங்கள் கூட்டணியில் ஆட்சியை கொடு, இதே நிலைமை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேசுகிறாங்கல்ல. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு கூட்டணியில் பங்கு கொடுக்கணும். இன்னைக்கு முடிவுக்கு அப்புறம் எப்படி பேசுவாங்க? அதே மாதிரி தான் சொல்கிறேன். அந்த மனப்பான்மை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஈடுபடாது. இன்னைக்கு தமிழ்நாடு விழிப்போடு இதை பார்க்கணும். ஏன்னா வந்து பீகாருடைய தேர்தல் முடிவு என்பது பீகாரோடு மட்டுமல்ல, அங்கு எப்படி நடத்தினாங்க, தேர்தல் ஆணையம் எப்படி வந்து உதவி செஞ்சிச்சு, அந்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள் யார், அந்த வாக்காளர்களுக்கு கடைசி வரைக்கும் ஏன் வந்து வாக்கு வாங்க முடிக்க முடியல, இப்போ அவங்களுக்கு குடியுரிமை பிரச்சனை வந்தால் என்ன செய்ய போகிறோம், இவர்கள்லாம் யாருடைய ஆதரவு மனநிலையில் உள்ளவர்கள். இப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டிலையும் நீங்கள் பொருத்தி பார்க்கணும். தமிழ்நாட்டிலையும் பொருத்தி பார்த்து அது போன்ற தவறு இங்கே நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இன்றைக்கி திமுக தலைவருக்கு இருக்குது. இப்போ இதுதான் நம்மளுடைய நாம் கற்றுக்கொண்ட பாடம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் அந்த பண்ணையார் மனப்பான்மையை விட்டு வெளியே வந்து கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி மனப்பான்மைக்கு வந்தால் மட்டும்தான் பாடம் கற்றுக்கொள்ள முடியும், அதை புரிந்து கொண்டு செயல்பட முடியும், வெற்றியை பெற முடியும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் தோல்வியை தான் அது சந்திக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்பதுதான் என்னோட கருத்து. காங்கிரஸ் இன்னும் பண்ணையார் மனநிலையிலே இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ராகுல் காந்தி இறங்கி மக்கள்கிட்ட சென்றது, இப்போ அந்த ஓட்டில் மோசடி செஞ்சுருக்கிறாங்க, வாக்குச்சீட்டில் மோசடி செஞ்சுருக்காங்க. நீ கேட்ட கேள்வி சரிதான். ராகுல் காந்தியுடைய மனநிலையை நீங்கள் அங்கே இருக்கின்ற தலைவர்கள் பிரதிபலிக்கிறீங்களா? முதல்ல இப்போ இன்றைக்கும் பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைவருக்கும் ராகுல் காந்திக்கும் நெருக்கம் இருக்குது, ஒரு சகோதர உணர்வு இருக்குது. ஆனால் இங்கே இருக்கின்ற தலைவர்கள் என்ன கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொருத்தரும் எப்படி கொடுக்குறீங்க? என்ன சொல்கிறீங்க? அமைச்சரவையில் இடம் கொடுங்க, கூடுதல் இடம் வேணும் எல்லாம் கேட்குறீங்கல்ல. அப்போ நீங்கள் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கல.
நீங்கள் வந்து கடந்த முறை வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை இடத்துல போட்டிட்டு எத்தனை இடத்துல வெற்றி பெற்றீங்க? அந்த ஆய்வு செஞ்சீங்களா? நீங்கள் செய்யலை. இன்றைக்கும் வந்து எம்பி எண்ணிக்கையில் 10 இடங்கள்ங்கிற டபுள் டிஜிட் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். எனக்கு தெரிஞ்சு உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் தான் நினைக்கிறேன், வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூன்றாவது விஷயம், அங்கே இருக்கின்ற கட்சிகளோடு உங்களுக்கு உள்ள இருக்கின்ற நெருக்கம் வந்து எப்பொழுதுமே வந்து உண்மையாக இல்லை. நீங்கள் உண்மையாகவே இருக்க மாட்டேன்றீங்க, யதார்த்த சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. ராகுல் காந்தி மனப்பான்மையை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னொரு கேள்வி கேட்குறேன், ராகுல் காந்தியுடைய உத்தரவை நீங்கள் முதல்ல வந்து அமுல்படுத்துறீங்களா, கட்டுப்படுறீங்களா, தலைமைக்கு கட்டுப்படுறீங்களா? எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். இப்போது பெரிய பெரிய தலைவர்கள், குலாம் நபி ஆசாத் இருந்தார், அவருக்கு காங்கிரஸ் வந்து எத்தனை பதவிகளை கொடுத்தாங்க? முதல்வராக இருந்தார், மத்திய கேபினட் மினிஸ்டராக இருந்தார், பல்வேறு காங்கிரஸ் பொறுப்பில் இருந்தார். கடைசியில் வந்து தலைமைக்கு கட்டுப்பாடாளராக தான் வெளியே போனார். அந்த கட்டுப்பாடு நீங்கள் மற்ற கட்சியை கம்பேர் பண்ணி பாருங்கள், இதே பாஜகவை பாருங்கள் சார். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பாஜக தலைமைக்கு கட்டுப்பட்டு தானே அவங்க ஒத்துக்கிறாங்க எல்லாத்துக்கும். ஒரு மாநில தலைமையை நீங்கள் மாற்றினா கூட, தமிழ்நாட்டில் ஒரு மாநில தலைமையை மாற்றுறீங்க, ஒரு புது ஆளை ஒரு ஆளை கொண்டு வரீங்க, இங்கே இருக்கவங்க ஏற்றுக்கிறாங்கல்ல. அதே போன்று வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தரை தூக்கிட்டு இன்னொருத்தரை கொண்டாந்து போடுறாங்க, அப்பவும் ஏற்றுக்கிறாங்கல்ல. நீண்ட அனுபவம் வாய்ந்த ஒருத்தரை விட்டுட்டு ஜூனியரை ஒருத்தருக்கு ஆளுநர் பதவி கொடுக்குறாங்க, வாயை திறக்கிறது இல்லையே. துணை ஜனாதிபதியாக போனவரை விட இங்கே இருக்கின்ற பாஜக தலைவர்கள் எத்தனை பேர் சீனியர் இருக்காங்க? இது ஒரு வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படுது நினைக்கிறீங்களா? எங்கள் தலைமைக்கு கட்டுப்படுவது கண்டிப்பாங்க. இப்போ நேர்காலத்திலேருந்து எடுத்துக்கோங்க, இந்திரா காந்தி காலத்து வரைக்கும் பாருங்கள், காங்கிரஸ் உள்ள கட்டுப்பாடு இப்போ இருக்கா? இப்போ ராகுல் காந்தி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காருன்னா, ராகுல் காந்தி சொன்ன அத்தனையும் கேட்டுக்கொண்டு அவர் செய்கின்ற பல்வேறு சீர்திருத்தங்களை ஒத்துக்கிட்டு இருக்கீங்களா? முதல்ல எத்தனை நீங்கள் கொடி பிடிக்கிறீங்க? இப்போ இங்கே இருக்கின்ற கூட்டணி கட்சிகளோடு நீங்கள் வந்து நெருக்கமாக இருக்கணும். இப்போ தேஜஸ்விக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்தீங்க? நான் என்ன கேட்குறேன், பீகாரில் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கூட்டணிக்கு அங்கே இருக்கின்ற பீகாரில் இருக்கின்ற காங்கிரஸ் தலைவர்கள் கொடுத்த நெருக்கடி எத்தனை? தேஜஸ்வி ஒரு இது அறிவிக்கிறாரு, நீங்கள் அந்த இடத்துல காங்கிரஸ் வேட்பாளரை அறிவிக்கிறீங்க மாநில தலைமை, அப்புறம் ராகுல் காந்தி தலையிட்டு அதை இது பண்ணுறாங்க. இப்போ இப்படி வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லையே. இதை பாஜக காரங்களை கிண்டல் அடித்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே வந்து இவங்க கூட்டணியில் ஆளை நிப்பாட்டுறதே வந்து பாருங்களேன் சிரிப்பாக இருக்குது, இவர்கள் வெற்றி பெற்று விட்டால் எப்படி ஆட்சி அமைப்பாங்கன்னு. அப்போ இப்படி வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஜெல் ஆகாமல் வெறும் தலைவர்கள் மட்டும் மேலே மட்டும் கை கொடுத்து கரம் கொடுத்து என்னுடைய சகோதரன் சொன்னால் மட்டும் வெற்றியை கிடச்சிருமா? இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஹரியானா தேர்தலுடைய ஊழலை பற்றி ராகுல் காந்தி படம் போட்டு விளக்குனார். ஆட்சி திருட்டுனே சொன்னார், ஆட்சி திருட்டுங்க, இப்படித்தான் ஆட்சி திருட்டு போச்சுன்னு. அது மக்கள்கிட்ட ஏன் நெடுபடலை? அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை யார் வேலை? தேர்தல் ஆணையமே இது தப்புன்னு சொல்கிறத மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க? இது சும்மா பொய்ன்றாங்க. ராகுல் காந்தி அவர்களே தேர்தல் நேரத்தில் ஏன் வெளிநாட்டுக்கு போனார்னு ஒரு கேள்வி சர்ச்சையை கிளப்புறாங்கல்ல. இப்போ மோடியை மட்டும் நீங்கள் குறை சொல்கிறீங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் தேர்தல் ரிசல்ட் அன்றைக்கி இல்லைங்கிற ஒரு இதை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கல்ல. பீகாரிகள் வந்து துன்புறுத்தப்படுறான்னு பீகாரில் மட்டும் இல்லை, அதே ஒரிசாலையும் போய் சொன்னார் மோடி. அங்கே இருக்கின்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய பொக்கிஷ சாவியே தமிழ்நாட்டில் இருக்குன்னு. ஆனால் இப்படி சொல்கிறவர்கள் தமிழ்நாட்டு தேர்தல் வரும்போது எப்படி மாறிக்கிறாங்க? தமிழ்நாட்டில் வந்து தமிழை பற்றி பெருமையாக பேசும்போது எப்படி நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கிறீங்க? அப்போ இந்த தேர்தல் யுக்திகளை எப்படி இவங்க கையாளுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாடத்தை கற்றுக்க மாட்டீங்களா? கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிந்து கொள்ளாமல் பண்ணையார் மனப்பான்மையோடு இருக்கிறாங்கன்னு இதுக்கு தான் நான் சொன்னேன். வெறுமனை எண்ணிக்கை வேணும், வெறுமனை கூட்டணி ஆட்சி பங்கு வேணும் என்பதை விட உங்களுடைய பலம் பலவீனம் என்ன என்பதை காங்கிரஸ்காரங்க புரிஞ்சுக்கணும், தலைமையை ஏற்றுக்கணும். இன்றைக்கும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தலைமையை எல்லா காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? எவ்வளவு பெரிய சிக்கல்களான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அப்போ இப்போ இந்த பிரச்சனை சரியாகாத வரைக்கும் அது முடியாதுல்ல. இப்போ அழகிரி ஒரு விஷயத்தை சொல்கிறார், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார், கூட்டணிக்குள்ள வந்து இப்படி இருக்கணும், நம்ம வந்து திமுகவோட நாங்கள் நல்லா தான் இருக்கிறோன்னு. முன்னாள் மாநில தலைவர் அழகிரி அவர்கள் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எங்களுக்கு நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், இது காங்கிரஸ்காரனுடைய கோரிக்கை அப்படி ஒரு எப்படி குழப்பத்தை விளைவிக்க முடியுது?
எப்படி குழப்பத்தை விளைவிக்க முடியுது? அப்போ இப்படிப்பட்ட விமர்சனங்கள், இப்படிப்பட்ட கருத்துக்கள், தலைவர்களுக்கே கருத்துக்கள் தான் காங்கிரஸ் வீக் ஆகுது. கேட்டால் ஜனநாயகம் சொல்கிறாங்களே. ஜனநாயகத்தை உள்ளுக்குள்ளே பேசுங்க, உங்கள் காங்கிரஸ் காரிய கமிட்டிக்குள்ளே பேசுங்க, உங்கள் தலைவர்களுக்குள்ளே பேசணும். பொது வழியில் பேசுகிறது ஜனநாயகமா? என்ன கேட்குறேன். இப்போ வந்து திமுக காரங்க வந்து ராகுல் காந்தியை பொது வழியில் விமர்சித்தால் அது ஜனநாயகமா? இங்கே குடும்ப ஆட்சி நடக்குது, ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் கட்சி தலைமையிலேருந்து விலகி நிற்கணும் அப்படின்னு ஒரு திமுக காரர் ஒருத்தர் பேசினா அது வந்து கட்சி ஜனநாயகமா? என்ன சார்? அப்போ வந்து எது ஜனநாயகம், எது உட்கட்சி ஜனநாயகம், எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியாதா? அப்போ நீங்கள் கூட்டணிக்குழு விரிசலை ஏற்படுவதற்கான வேலையை செய்றீங்க. கூட்டணிகிட்ட ஒரு சுமூகமான உடன்பாடு இல்லை. சுமூகமாக இருக்க கூட்டணியே நீங்கள் வந்து இப்போ சிதைக்கிறீங்கல்ல. இப்போ தேஜஸ்வி வந்து ராகுல் காந்தியை புரிந்து கொண்டார், தேஜஸ்வி வந்து ராகுல் காந்தியை தன் சகோதரர் போன்று நடத்தினார் என்பதனால தான் அந்த கூட்டணி இருந்துச்சு. ஒருவேளை தேஜஸ்விக்கும் ராகுல் காந்திக்கு இடையில் இதே மாதிரி ஒரு எண்ணப்பாடு இருந்து அந்த கூட்டணியை உடஞ்சிருக்கும். ஏற்கனவே வந்து லல்லு பிரசாத் யாதவுடைய மகன், மூத்த மகன் பாஜக ஆதரவுன்னு சொல்லி சொன்னார், அது ஒரு பிரச்சனை ஓடிச்சு. இப்போ அவ்வளோ அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைங்க பீகாரில். வெறுமனே வந்து அங்கே இருக்க ராகுல் முகத்தையும் தேஜஸ்வி முகத்தையும் நீங்கள் காமித்தீங்க. தேஜஸ்வி தான் முதல்வர் என்று ஆரம்பத்திலேயே சொல்லலை. நீங்கள் உடனடியாக வந்து நிதிஷ்குமார் முதல்வர்னு சொன்னாங்கல்ல பாஜக, அவரை நீக்கணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து பிரச்சனை இருக்கிறது. இப்போ வந்து நிதிஷ்குமார் முதல்வராங்கிற சந்தேகம் இருக்குது. ஏன்னா காங்கிரஸோட பாணியை எப்பவுமே அப்படி தான். இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிவுக்கு பின்னர் கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து முடிவெடுக்கப்படும் அதான் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா நிதிஷ்குமார் தலை தப்புமானே சந்தேகம் தான். அதே நிலைமை தான் இங்கே அதிமுகவுக்கும் இருக்குது. இதே ஃபார்முலா தான். அவங்க வந்து பெருசாக பாஜக வந்து ஃபார்முலாவை மாற்றுறதே கிடையாது. அவங்க ஒரே ஃபார்முலாவை தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம பார்க்குறதுக்கு வேணால் வேறு கண்ணோட்டமாக இருக்கலாம். மகாராஷ்டிராவில் என்ன ஃபார்முலாவை அப்ளை பண்ணாங்களோ அதுதான் பீகார். பீகாரில் என்ன ஃபார்முலாவை அப்ளை பண்ணாங்களோ அது தமிழ்நாட்டில். வேறு எந்த ஃபார்முலாவையும் மாற்றலை. அவர்களுக்கு தெரிந்த ஒரே ஃபார்முலா தான். எண்ணிக்கையை பிரித்து கொடுப்பாங்க, எண்ணிக்கையை சமமாக பிரித்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எண்ணிக்கையை பொறுத்து முதல்வர் வேட்பாளரை முடிவு பண்ணுவாங்க. இங்கேயும் பாருங்கள், தமிழ்நாட்டிலையும் 100 இடங்களுக்கு மேலே பாஜக நிற்கும், 100 இடங்களுக்கு மேலே அதிமுகவுக்கு இப்படி தான் பிரிப்பாங்க. இதே ஃபார்முலா இங்கே அப்ளை ஆகும். பீகாரில் எஸ்ஐஆர் நடத்துறதை பற்றிலாம் சொன்னீங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் வந்து எச்சரிக்கையாக தான் இருக்கணும்னு சொல்லி தொண்டர்களுக்கும் சரி கூட்டணி கட்சிக்காரங்களும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு. இல்லை இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சேர்த்து சொல்லிக்கிறேன். பீகாரில் வந்து எஸ்ஐஆரை நடத்தும் பொழுது அந்த பிளாக் லெவல், அதாவது அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் மட்டும் தான் போனாங்க. எந்த கட்சிக்காரர்களும் போகலைங்கிறத தேர்தல் ஆணையமும் சொல்லிச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி நடக்கலை. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பூத் லெவல் ஏஜெண்டோடும் பிஎல்ஏன்னு சொல்லக்கூடிய கட்சிக்காரங்க போகிறாங்க, திமுக கட்சிக்காரங்க போகிறாங்க. குறிப்பாக இங்கே அப்படி ஈஸியாக விடலை திமுக. அது முக்கியமானது. அது போன்ற ஒரு நிகழ்வு பீகாரில் நடக்கலை. இங்கே வந்து பிஎல்ஏன்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஏஜெண்ட் கூட போகிறாங்க, அவர்கள் கண்காணிக்கிறாங்க. அது போன்ற ஒரு நிலை வந்து அங்கே நடக்கவே இல்லை. யாரை நீக்கினாங்கன்னு கூட கட்சிகளுக்கு தெரியவில்லை என்று நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அப்டேட் கொடுத்தாங்க. இங்கே அப்படி நடக்கலை. இப்போ எச்சரிக்கையாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எச்சரிக்கை இருக்கிறது. ஆனால் இன்னும் கூடுதலாக எச்சரிக்கையாக, நீங்கள் சொன்னீங்கல்ல, இன்னும் கூடுதலாக எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் முக்கியம். அதன் மூலமாக இந்த எஸ்ஐஏவை வெற்றிகரமாக எந்த வாக்குகளும் விடுபடாமல் செய்ய வேண்டிய அந்த இடத்துக்கும் ஒரு பக்கம் எஸ்ஐஆரை எதிர்த்தால் கூட, திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள், திமுக தலைமையில் இருக்கின்ற கட்சிகள்லாம் எஸ்ஐஆரை கடுமையாக எதிர்க்கிறோம். ஆனால் எஸ்ஐஆர் அமுல்படுத்தப்படும் பொழுது கண்காணிப்பதையும் சீரியஸாக கண்காணிக்கிறாங்க. ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க, இன்னொரு பக்கம் சீரியஸாக கண்காணிக்கிறாங்க. அதனால் பீகார் போல் நடக்காது என்றாலும் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். ஏன்னால் பீகாருடைய தேர்தல் முடிவு என்பது கூடுதல் கவனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். கருத்துக்களை பார்த்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.